என்னோட ஃபர்ஸ்ட் மெஹந்தி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாமா? பிஃபோர் 2 இயர்ஸ் நான் வந்து அப்போ தான் கிளாஸ் முடிச்சிருந்தேன், மெஹந்தி கிளாஸ். ஒரு 2 months பக்கமாக எந்த ஒரு கிளைண்ட்டும் எனக்காக வந்தது கிடையாது. ஸ்டார்டிங்கில் யாரும் வரமாட்டாங்க இல்லைங்களா. ஸோ வந்து என்னோட மென்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அவங்க கூட போயிருந்தேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது. அவங்களுக்கு வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், அந்த பொண்ணுக்கு தான் நான் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன் அரௌண்ட் ஒரு 1 o'clock மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஈவினிங் 7 ஆகியுமே நான் வந்து 3 sides மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இன்னொரு சைடு வந்து என்னோட மென்டர் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. நான் வந்து பொறுமையாக தான் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக போடுவேன். ஆனால் வந்து ஒர்க் வந்து நீட்டாக இருக்கணும்னு பார்ப்பதுனால ரொம்ப ஸ்லோவாக போடுவேன். அவங்களால உட்காரவும் இல்லை, அந்த பொண்ணுனால. எப்படியும் அப்படியே செஞ்சு எப்படியோ ஒரு வழியாக உட்கார வச்சு அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க என்னோட மென்டார். நான் வந்து எடுத்துட்டேன், எப்படியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துட்டேன் என்னோட ஒர்க்கை வந்துட்டு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் என்னோட மென்டார் வந்து பார்த்துருக்காங்க நான் எப்படி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. பார்த்தா நான் நல்லாவே எடுக்கல. பேக்ரவுண்டில் வந்து நிறைய பொருள் இருக்க மாதிரி, லைட்டுக்கு வந்து ஆப்போசிட்ல இருந்து எடுக்காம ஒரு மாதிரி லைட் ஷேடோ இருக்க மாதிரி, ஃபுல் ஹேண்டையும் நான் எடுக்கல, ஃபிங்கர்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். நல்லாவே எடுக்கல. அதுக்கப்புறமா என்னோட மென்டர் சொல்லி கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், லைட்டுக்கு இப்படி வச்சு எடுக்கணும், ஸோ வந்து பேக்ரவுண்டில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு நிறைய டீச் பண்ணாங்க. அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம தப்பு பண்ணும்போது தான் நம்ம கற்றுக்குவோம். ஓகேங்களா? அதனால நீங்கள் ஒரு பட்டிங் மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்தால் தப்பு பண்ணுறமே நினச்சிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து பண்ணுங்க, எல்லாமே ட்ரை பண்ணுங்க, அதுலேருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்துட்டு போஸ்ட் மட்டும் போட்டால் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், விளாக்ஸ் நான் போகிற விளாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கிளைண்ட்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி நான் சின்ன தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு வந்ததுன்னா இப்போ ஓரளவுக்கு எனக்கு கிளைண்ட்ஸ் வர்றாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பொறுமை. நீங்கள் வந்து இவ்வளோ டைம் எடுத்து நம்ம போடுறோமே எல்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து நியூ ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு போக போக டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து கிளியராக இருக்கணும்னு மட்டும் பாருங்கள், டைம் பார்க்காதீங்க. உங்களோட ஒர்க் நீட்டாக இருக்கணும்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் ஒர்க்கை வச்சு தான் உங்களுக்கு கிளைண்ட் வருவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து டைம் பார்க்காம ஒர்க் மேலே உங்களோட அந்த டிசைன்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டிசைன்ஸ் நீட்டாக இருந்தாலே உங்களுக்கு கிளைண்ட் வருவாங்க. நீங்கள் போட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் வந்துடும். ஓகேங்க? இதுதாங்க நான் எடுத்த ஃபோட்டோஸ். பார்த்தீங்களா எவ்வளோ கிளியர் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன்னு. இதுதாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ.